கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையில் தொடர கர்த்தர் எனக்கு கிருபை செய்தபடியால் நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். நாங்களும் துதிப்போம். இருகை சேர ஓசை எழும்புகிறது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ காரியத்தோடு ஒன்றிணைந்து செயல்பட கர்த்தர் காரியங்களை செய்கிறத நம்முடைய வாழ்க்கையில் காண கர்த்தர் நிச்சயமாய் கிருபை செய்வார். என்னுடைய மனநிலைமையிலே ஓடிக்கொண்டிருக்கிற பலவிதமான காரியங்கள் உண்டு. ஒரு குடும்பத்திலே வளர்கின்ற பிள்ளைகள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு குடும்பத்தை விசாரிக்கின்ற ஒரு நல்ல தகப்பன், ஒரு தாய், அவர்களுக்கான பிள்ளைகள் என்று வைத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு காரியத்தை இந்த நாளில் வைக்கும்படியாக, சிந்திக்கும்படியாக நான் இந்த நாளில் உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்லும்படியாக விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய் ஒரு குடும்பத்திலே இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விசாரிப்பு கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்? சரி, இந்த உலகத்திலே நாம் யாரால் விசாரிக்கப்படுகிறோம்? தேவனால். உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்வாங்க, ஒருவேளை நீங்கள் கேட்டும் இருக்கலாம், ஒரு இலையில் வெண்ணையும் ஒரு இலையில் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஒரு இலையில் வெண்ணையும், ஆமாம், வெண்ணெய் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ல? சுண்ணாம்பு என்னன்னு. அப்போ பிள்ளைகளுக்கோ குடும்பத்திற்கோ அந்த நற்காரியங்களை செய்கிறவர்கள் எல்லாவற்றையும் எவ்விதமாய் செய்கிறார்கள்? ஒன்றாய் செய்யும்போது திருச்சபை குடும்பம் என்பது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு குடும்பம் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்த ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் உடையவர், அவரிடத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை, வேற்றுமை நிழலும் அவரிடத்தில். இப்படி இருக்கும்போது திருச்சபைக்கு வருகின்ற தேவ பிள்ளைகளின் குடும்பம் என்று நாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே விதத்தில் நல்ல காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்து நான் கேட்குறேன், ஆண்டவர் எனக்கு எல்லா நன்மையும் கொடுத்து விட்டார். ஆவி, ஆத்மா, இம்மூன்றில் முழு நிறைவை கொடுத்து விட்டார்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறோமா? யாராவது தான் கேட்குறான். ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய், அவர்களுக்கு உண்டான பிள்ளைகள், குடும்பத்தை விசாரிக்க தகப்பனிடத்தில் நல்ல திராணி இருக்கிறது, பொறுப்புள்ள தகப்பன். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? ஆமாம், தாவீதும் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், குறைவே இல்லை. ஆங்கிலத்தில் தான் மிகவும் அழகாக இருக்கிறது, ஐ லேக் நத்திங். நான் எதையுமே இழந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்கு கடந்து வரவில்லை என்பதாக சொல்லுகிறான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திருச்சபை, எல்லா திருச்சபையும் ஒன்றிணைத்து தான் நான் பேசுகிறேன், ஒரு சமமான நிலைமையிலே, ஒரு சீரான நிலைமையிலே எல்லாரும் நிறைவான ஆசீர்வாதங்களுக்குள் இருக்கிறார்களா என்பதை பார்க்கும்போது
என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. எல்லாருக்கும் ஒரே விதமான போதனைகள் தான். ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரசங்கமாக பண்ணுறேன். எல்லாருக்கும் ஒரே விதமான போதனைகள் தான். எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளும் ஒரே விதமாகத்தான் இருக்கிறது. எதிலே எந்த மாற்றமும் இல்லை. வேத வார்த்தையை பற்றி சொல்லும்போது அது அனுப்பின நோக்கத்தை கண்டிப்பாக செய்யும். செய்யாமல் என்ன செய்யாது, போகாது என்று இருக்க, எனக்கு திருச்சபை குடும்பங்களை பார்க்கும்போது அவர்கள் ஒரு முழு நிறைவை அடையாது இருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? அது ஒரு கஷ்டமான நிலைமை. இது ஏன் ஏற்படுகிறது என்பதை குறித்து வேத வசனத்தின்படி அலசி பார்த்து, ஜனங்களுடைய செயல்பாடுகளையும் அலசி பார்த்து நிறுத்து பார்த்தா அது என்ன ஆக மாட்டேங்குதுன்னா, சரியாக வர மாட்டேங்குது. தேவன் ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். அவர் சம்பூர்ணமாய் நம்முடைய மடியிலே அளந்து போட இருக்க, அவரும் அளந்து போடுறார். ஆனால் போட்டதை என்ன செய்யலை? காணல. ஏயா இப்படி ஆச்சுது என்று சொல்லி நான் பார்க்கும்போது, திருச்சபைகளிலே, திருச்சபை மக்களிடத்திலே, திருச்சபை குடும்பங்களிடத்திலே காணப்படுகிற சில குறைவான காரியங்களின் நிமித்தமாக தேவன் கொடுக்கிறார். அந்த கொடுத்த நிறைவு அந்த குடும்பத்தில் என்ன செய்யலை? தங்கலை. இந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது என்றால், தொடரவே கூடாது. கஷ்டமே இல்லை என்று சொல்லக்கூடிய யாராகிலும் என்றால் நிறைய பேர் கையை உயர்த்த மாட்டீங்க. பலவீனம் இல்லாத என்று கேட்டால் இப்போ சிறுசுலேருந்தே சொல்லுது, வலிக்குதுப்பா. வயசானவங்க தான் கிடையாது, இப்போ சிறுசில் இருந்து இளசு வரைக்குமே சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு காலமாகிவிட்டது. ஆகவே பற்பல காரியங்கள் இப்படி இருக்கும்போது வசன சாரம் இன்னும் குறையலை, இனிமேலும் குறையாது. அது நமக்கு தேவையான காரியங்களை சப்ளிமெண்டரி என்று சொல்வார்கள். எது குறைபாடாக இருக்கிறதோ அந்த குறைபாடுகளை நீக்கத்தக்கதான விதத்தில் கொடுக்கப்பட்ட போஷாக்கு என்ன செய்யும்? பலப்படுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கொடுத்து வருகிறேன். இப்படி இருக்கும்போது சில காரியங்களை நாம் சரி செய்து கொண்டால் எல்லாமே சரியாயிடும். நீண்ட காலமாய் தேவனுக்குள்ளே காணப்படுகிறது, திருச்சபைக்கு வருகிறது என்பது ஒரு பெரிய காரியம் இல்லை. அநேகர் நினைப்பது என்னவென்றால், திருச்சபைக்கு வந்தால் எல்லாம் முடிஞ்சிருமா? பள்ளிக்கு பிள்ளை அனுப்புகிறீங்க, அனுப்புகிற உடனே எல்லாம் முடிஞ்சிடும்? முடியாது இல்லையா? அது படிக்கணுமா? ஒவ்வொரு கிளாஸாக தேரணுமா? இதை போல தான் திருச்சபைக்கு வந்தவுடனே எல்லாமே என்ன செய்யாதுன்னா நிறைந்து விடாது என்று நான் சொல்லுகிறேன். தேவனை ஏற்றுக்கொண்டு பல காலங்கள் உள்ளவர்கள் இருப்பார்கள். இடைப்பட்ட நாட்களில் இன்னும் தேவன் மீது முழுமையான விசுவாசம் இல்லாதவர்கள் என்று பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். சிலருக்கு என்னதான் ஊதுனாலும் என்ன செய்யாது, உள்ளே ஏறவே ஏறாது. அது இந்த நம்ம சபையில் நிறையாவே இருக்காங்க. அதுக்காகவும் நான் ரொம்ப தான் சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு கூட அன்பான ரொம்ப அன்பானவர் தான், அதெல்லாம் சொல்லலை, வந்து என்கிட்ட ரொம்ப பேசினார். ஐயா திருவிருந்து கொடுத்துருவீங்களான்னாரு. கேட்கவே கேட்காதீங்கன்ட்டேன். போன வருஷத்துலேருந்து இந்த நாள் வரைக்கும், போன ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களை என்ன செய்யலை, பார்க்கல, முடிஞ்ச பிறகு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு. இல்லையா எனக்கு அப்படி இப்படின்னாரு.
எதுவானாலும் சரி, நீங்கள் ரொம்ப அன்புள்ளவர் தானே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவன் அவருடைய காரியத்தின்படி செயல்படாதபடிக்கு நான் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி அனுப்பிட்டு இந்த வாரம் வந்துடுறேன். நேரம் ஆளைத்தான் காணும். பரவாயில்ல, இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாளிலே நான் மகிமைப்படுத்துகிறேன். வராததுக்காக கிடையாது, விரும்புகிறார், ஆனால் என்ன செய்ய முடியல. இப்படி இருக்கும் பொழுது நிறைவுகள் என்ன செய்யலை, வராமல் இருக்கு. நான் வேத வசனத்தின்படி பார்க்கும்போது என்னையா நடக்குது, எல்லாமே செய்கிறோன்னு வச்சுக்கங்க, எல்லாம் செஞ்சும் காரியம் சரியாக முடியலைன்னா என்னதான் நடக்குன்னு யோசிப்போமா இல்லையா? உதாரணமாக வைத்துக்கொள்கிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போயிடுவோம். பொதுவாக திருமண வீட்டில் எல்லாமே பார்த்தான் செய்வாங்க, சரியா? கார்டு கொடுக்கும்போதே அவங்களே தலையை கணக்கு பண்ணிவிடுவாங்க. ஒரு கார்டுக்கு 2 பேர். திருமண கார்டு கொடுத்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1000 கார்டு கொடுத்தா நிச்சயமாக எத்தனை பேர் வரலாம்? ஆமாம், ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கலாம். ஆனால் ஒரு கார்டுக்கு அப்போ அவங்க சாப்பாடு ஆக்கும்போது ஒரு 1200 பேருக்காவது ஆக்குவாங்க. ஏன்னா இவ்வளோ கார்டு கொடுத்துருக்கோம். ஏனென்றால் ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு நல்ல காரியத்தில் எந்த குறையுமே வரக்கூடாதுன்றே எல்லாவற்றையும் செய்வார்கள். அப்போ ஒரு திருமண வீட்டில் அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வேற அணிஞ்சிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளவு நேர்த்தியாக செஞ்சுருப்பாங்கன்னு நீங்களே யோசித்து கொள்ளுங்கள். அந்த நாட்களில் முதலாவது கொடுக்கப்படுகிறது திராட்சை ரசம். வந்தவுடனே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியது திராட்சை ரசம். பொதுவாக எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருவேளை குறைவு ஏற்படும் என்றால் திராட்சை பழத்தை மறுபடியும் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுடைய கணக்கின்படி இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், சோறு ஆக்கை மீதமான வேஸ்ட்டு. ஆனால் திராட்சை ரசம் எவ்வளவு ஆக்கினாலும் வேஸ்ட்டே ஆகாது. நம்ம கணக்கு பண்ணி தானேங்க செய்வோம். சாம்பார் பத்தலாம் தண்ணியை ஊற்றிடுவோம். சில கலப்பு வேலையெல்லாம் நம்ம செய்யலாம், ஏன்னா அதை குறைவை எப்படியே ஈடு கட்டிடலாம். ஆனால் இதில் வரும்போது திராட்சை ரசம் என்றால் என்ன ஆகாது, வேஸ்ட்டே ஆகாது. திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கலாம், ஆமாம், குடிச்சிக்கலாம். அதனால் சர்ப்ளஸ் ஆக, ஏனண்டா அது என்ன ஆகாது, வீணாகாத ஒன்று. நிறையா தான் செஞ்சாங்க, ஆனால் திராட்சை ரசம் குறைவுபட்டது. இவங்க நினச்சது ஒன்று, கூட்டம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, குப்புன்னு வர ஆரம்பிச்சிச்சு. என்ன இயேசுநாதர் வந்தாங்களா, எதனால் வந்தாங்கன்னு தெரில, குறைவுபட்ட போது. அப்போ எவ்வளவு ஆயத்தங்கள் இருந்தாலும் வீணாகிற பொருளை ஆயத்தம் செய்வதை காட்டிலும் வீணாகாது, எப்போனாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றால் அதை நிறைவாக தான். அப்படி நிறைவாக செய்திருக்கும் போது கூட ஒரு குறைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற காரியங்கள் என்பது ஒரு நாளும் என்ன செய்யாது, குறைவையே தராது. திராட்சை ரசம் கூட குறைவுபடலாம். நிறைய தான் செஞ்சாங்க, அதிலே என்ன வந்துருச்சு. ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் என்று வரும்போது அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, கொஞ்சத்துக்கு மேலே ஒரு படி கூட இருந்தாலும் சரி, கர்த்தராலே அதில் அற்புதங்களை செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது தேவன் நேர்த்தியாக, பங்கு பங்காக, வகை வகையாக அதன் காலங்களிலே நமக்கு செய்து வரும்போது என்ன வந்திருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் சபைக்கு வரும்போது எப்படி தான் வந்திருப்பீங்க, நிறைவாக வந்திருப்பீங்க. நிறைவாக வந்தால் எப்படி வருவீங்க, சந்தோஷமாக. தோஷமாக வரமாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் சந்தோஷமாக வந்தால் இங்கே செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க, சந்தோஷமாக செய்வீங்க. அப்போ சந்தோஷமாக செய்யும்போது எல்லாமே எப்படி இருக்கும், முழுமையும்
இதை உங்களுடைய மனதில் எப்பொழுதுமே நிலைநிறுத்தி கொள்ளும்படியாக செய்கிறேன். இப்படி நாம் செயல்படும் போதுதான் தேவனுடைய காரியங்களை அதிகமாய் நாம் என்ன செய்வோம்? விரும்ப ஆரம்பிப்போம். சபைக்கு வருவது மட்டும் போதாது, தொடர்ந்து கர்த்தருடைய காரியங்களில் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். நேரம் இல்லாதபடினாலே சுருக்கமாக சில காரியங்களை உங்களுக்கு முன்வைக்கும்படியாக விரும்புகிறேன். எப்படின்னா, மனித வாழ்வு சார்ந்ததில் மாற்றம் அடைய வேண்டும் என்றால், மனித வாழ்வு சார்ந்தது என்பதில் நிறைய காரியங்கள் இருக்குது. என்னுடைய தலைப்பு மனித வாழ்வு சார்ந்ததில் மாற்றம் அடைய வேண்டும் என்றால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம் இருக்கிற நிலைமையை விட்டு ஒரு மேலான நிலைமையை நோக்கி கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்வு சார்ந்ததிலே மாற்றம் இருக்க வேண்டுமென்றால், அடைய வேண்டுமென்றால், நாம் இருக்கிற நிலைமையில் இல்லாதபடி என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? இந்த நிலைமையை கொஞ்சம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமே. மாற்றம் மேலே போய்கிட்டே இருக்கா, மாற்றம் பின்மாற்றமாக இருக்கிறதா? முன்னேற்றம் இருந்தால் நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். மாடி வீடாக இருந்தாலும் குறிப்பிட்ட அளவு தான் படி. ஆனால் இதுக்கு படியே உங்கள் ஜீவன் போக மட்டும் உங்களுக்கு தேவையான சகல காரியத்தையும் கர்த்தர் குறைவில்லாமல் அளந்து அவர் உங்கள் மடியில் போட முடியும். ஆனால் மாற்றம் அடைய நீங்கள் தொடர்ந்து என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? மேலோங்கி செல்ல வேண்டும். இருக்கிற நிலைமையில் இருக்கவே கூடாது. திருமணமான நாளிலே நாம் இருந்த நிலைமையை காட்டிலும் பின்பு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறதுல அவங்க அப்பா வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க அம்மா வீட்டில் எல்லாமே மாறுதா? நிறைவு வருதா இல்லையாங்க? அப்போ ஒரு வாழ்க்கையிலே ஒன்றிணைக்கப்படும் பொழுது நாம் ஒரு நல்ல நிலைக்குள் வரும்போது எதெல்லாம் அத்தியாவசிய தேவை என்று உணர்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்கிறோம்? பெருக்குகிறோம் அல்லவா? ஆமாவா இல்லையாங்க? அதை போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறுவதற்கு உங்களை நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே பெருக்கி கொண்டு செல்கிறீர்களா? வசனம் கொடுக்கப்படுகிறது. வசனத்தோடு நிறுத்திவிடாதபடி ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு விவரமாய் விளக்கி சொல்லப்படுகிறது. அப்படி விளக்கி சொல்லப்படும் பொழுது கேட்ட வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நாம் செய்து கொண்டே இருப்போம் என்றால் வாழ்க்கை முன்னேறுமா? முன்னேறாதாங்க? குறை இல்லாமல் போகுமா? ஆமாம். எந்த காரியம் என்னோடய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குமான்னா நிச்சயமாக என்ன செய்யும்? காரணம் என்னவென்றால் நாம் முன்னேற்றமான பாதைகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், போய்கொண்டே இருக்கிறபடியினாலே. இதை நான் பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவனுக்காய் செயல்படக்கூடியவர்களும் சில சூழ்நிலைகளிலே எவ்விதமாய் மாறிவிடுகிறார்கள் என்பதை முதலாவது வைக்க விரும்புகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதிலே பவுலடியான் தன்னுடைய நிலைமையை விளக்கி சொல்லுகிறான். மிகுந்த வியாகுலம். என்னது? ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியத்தினால என்ன வரணும்? சந்தோஷம் தானே வரணும். வருமா? வராதாங்க? நிச்சயமாக வரும். சந்தோஷத்தை தருகிறவர் தேவன். ஏனென்றால் நான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான வேலையை நேர்த்தியாக நான் செய்கிறபடியால், அது ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் இருக்கிறபடினால எனக்கு என்ன வரும்?
சந்தோஷம்தான் வர வேண்டும். பவுலடியான குறித்து பார்க்கும்போது உலக பிரகாரமாய் சரீர பிரகாரமாகவோ என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலையே படாதவன். ஊழியம் செய்கிறதுல இன்றைக்கி பவுலடியான போல் ஒரு ஆளை உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் யார் நல்லா இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும். என்னுடைய தேவைகள் எல்லாம் குறைவில்லாமல் சந்திக்கப்பட வேண்டும். நான் செய்கிற எந்த ஒரு காரியமானாலும் அதில் என்ன வரக்கூடாது? குறைவே வரக்கூடாது என்று சொல்லி தன்னை குறித்து அதிகமாய் கவலைப்படுவார்கள். எப்பவும் கையில் என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும், வசதி வாய்ப்புகள். எல்லாரும் தன்னை பார்க்கும்போது எப்படி தான் பார்க்கணும்? உயர்ந்த நிலைமையில் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது தான் பொதுவாக இன்றைய காலங்களிலே காணப்படுகிற ஒன்று. இப்படி இருக்கும் பொழுது பவுலடியானை எடுத்துக்கொண்டால் ஒரு கோடீஸ்வரனுடைய மகன்தான், ஒரு நிறைவான செல்வம் படைத்தவன் தான். அப்போ ஒரு நல்ல செல்வம் உள்ள நிலைமையில் காணப்பட்ட ஒரு மனிதன் இவன் என்று இருக்கும்போது வாழ்க்கையில் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான். இருப்பானா இருக்க மாட்டானா? கஷ்டப்பட்ட வீட்டிலேயே அப்பா அம்மா தான் கஷ்டப்படுவாங்க, பிள்ளை எப்படி தான் இருக்கும்? ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு உயர்ந்த நிலைமையில் நிறைவாக இருக்கும்போது கேட்டதெல்லாம் நிச்சயமாக அப்பா அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க? பிள்ளைகளுக்கு அது ஒன்று இருந்தால் போதும், கேட்டதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? நோங்கிற வார்த்தை சொல்லாதபடி எல்லாத்துக்கும் என்ன தான் சொல்லணும்? எஸ். யானை வேணாலும் எஸ். இப்போ எனக்கு ஏரோப்ளைன் வேணும்னு கேட்டாலும் அப்படி சொன்னால் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. தகப்பனும் தாயும் அதில் மிக கரிசனை உள்ளவர்கள் தான். அதுவும் ஒரு தகப்பன் தாய் என்று வரும்பொழுது நான் ஒரு கஷ்டத்திலே வளர்ந்தவனாக இருந்தால் என் பிள்ளை ஒரு நாளும் கஷ்டப்பட விட மாட்டேன். நான் கஷ்டத்தை நான் சகிச்சுக்குவேனே என்று ஒரு நாள் கூட அந்த கஷ்டத்தை பிள்ளைகள் கொடுக்கும். ஆகவே பிள்ளைகள் எப்படித்தான் வாழ்வார்கள் என்றால் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். பவுலடியானை எடுத்துக்கொண்டால் ஒரு செல்வந்தரின் மகன், ஒரு கோடீஸ்வரனுடைய பிள்ளை, எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு நிலைமையில் வளர்ந்தான். இன்னும் பார்த்தா அவன் படித்த நிலைமை, சமுதாயத்தில் அவன் காணப்பட்ட நிலைமை மிகவும் உயர்ந்த நிலைமை, எல்லாராலும் கனப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த ஒரு மனிதன். இப்போ ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சந்தோஷமாய் வந்து தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருந்தான். எங்கே அவன் ஊழியம் செய்தாலும் பலவிதமான நெருக்கமான பாதைகளை சந்தித்தாலும் ஒன்றை குறித்தும் கவலைப்படவில்லை. எல்லாத்திலையும் எப்படித்தான் இருந்தான்? மகிழ்ச்சியாக இருந்தான் என்பதாகவே காண முடியும். ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது அவன் மிகவும் கரிசனையோடு ஜனங்கள் தேவனோடு கூட காணப்பட வேண்டும் என்ற நிலைமையில், ஜனங்கள் தேவனுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைமையில் ஜனங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சகலவிதமான ஆலோசனைகளையும் ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் அவர்களுக்காக ஜெபிக்கிற காரியத்திலேயும் என்னென்ன காரியத்தில் ஜனங்கள் தேவனுக்குள்ளே நிலைநிறுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு தேவனுடைய நாமம் அவர்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமா எல்லா காரியத்தையும் செஞ்சான். இப்படி செஞ்சு இருக்கும்போது ஜனங்கள் தேவனோடு கூட என்ன செய்யவில்லை? இணைந்து செயல்படாதபடியினால அவனுடைய நிலைமை வார்த்தை சொல்லுகிறான், வியாகுலம் என்றால கஷ்டம். தொல்லை பிடிச்சதுன்னு சொல்லுவோம்ல சிலதை, வியாகுலம் மாதா, சரி இருக்கட்டும், ரொம்ப தொல்லை பிடிச்ச நிலைமை. அவன் சொல்கிறான், மிகுந்த வியாகுலம். இப்படிப்பட்டவனால் ஊழியம் செய்ய முடியுமாங்க? நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். சாத்தான் எப்படியெல்லாம் தேவனுக்கென்று செயல்படக்கூடியவர்களை செயல்படுத்தக்கூடாதபடிக்கு அவருடைய மன நிலைமையை பாதிப்பை ஏற்படுத்துவான் என்பதையெல்லாம் பார்த்தேன். இப்படி இருக்கும்போது பவுலடியானுடைய மனநிலைமையில், ஏனண்டா அவன் உயிரை கொடுத்து ஊழியம் செய்தான், ஆதாயத்துக்காக அவன் செய்யலை. அவனுடைய காரியங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது
எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்த வேண்டாம். அவனுடைய ஒரே டார்கெட் அதுதான். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த நிலைமையானாலும் அதிலே மனரம்யமாக என்னால், இப்படிப்பட்டவனுக்கு மன அழுத்தம் வராதுங்க. மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் இப்போ பேச இருக்கிறது. மனதிலே நாம் கொண்டிருக்கிற நிலைமையில் மேலோங்கி செல்ல வேண்டும் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி. பின்பு ஜனங்களுக்கு நான் வரேன். ஏன்னா ஊழியக்காரர் சொல்லாமல் யாரும் சொல்லப்படாது. ஆமாம், அதனால தான் முதலாக பவுலடியானை வைத்தே நான் சொல்லுகிறேன். அவனுக்கு அவ்வளவு மன அழுத்தம். சரி, அந்த ஜனத்தை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? எங்க இருதயத்தின் நிறைவுனால தான் நான் இங்கே பார்க்குறேன். வர வேண்டியவங்க வரல, செய்ய வேண்டிய சில காரியங்கள் செய்யப்படாமல் எல்லாமே அப்படியே தொக்கி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. வந்து அதை பார்த்த உடனே எல்லாமே என்ன சொல்லலாம், ஊற்றிக்கிச்சும்பா, கவுந்து போயிடும். செய்யணும்னு வந்தேன், ஆனால் இங்கே பார்க்கும்போது, இங்கே நிலைமையை காணும்போது எல்லாம் நிறைவு பெற்றாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, தேவனுடைய காரியங்களிலே தொடரவில்லை என்று வந்தாலே என்ன ஆயிடும்? ஊழியம் செய்வதிலே உங்களை குறித்த எனக்கு மனநிறைவும் இருக்க வேண்டும், என்னை குறித்த மனநிறைவு உங்களுக்கும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லாதபடி தேவனுடைய காரியங்களிலே நான் செயல்படும் பொழுது, ஒரு மேய்ப்பனும் மந்தை எவ்வளோ முக்கியம். மந்தை நிறைய இருக்கும், மேய்ப்பன் ஆனால் அவன் ஒருவனாக இருந்து அத்தனை மந்தையில் உள்ளவைகளுக்கு என்ன கொடுக்குறான்? மேய்ச்சலையும் பாதுகாப்பையும் கொடுக்குறான் அல்லவா? ஆகவே அவன் ஒருவனாக இருந்தாலும் மேய்ச்சலை ஃபுல்லாக எது கொடுக்க முடியும்? கூட்டிகிட்டு போக முடியும், பாதுகாப்பாக கொண்டு வர முடியும், எல்லாம் செய்ய முடியும். அவனுக்குள்ள மனசு கஷ்டம் வந்துருச்சுன்னா அவனால் சரியாக மேய்க்க முடியுமா? யோசித்து பாருங்களேன். உங்களை நான் இப்போ பேச வரலை, இப்போ கொரிந்திய சபைக்கு தான் நம்ம போயிருக்கோம். அவன் என்னுடைய நோக்கமெல்லாம் எப்படி ஆகிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்த வேண்டும் என்பது அவனுடைய டார்கெட். நமக்குன்னு ஒரு டார்கெட் இல்லைன்னா அந்த லக்கை என்ன செய்ய முடியாது. ஆமாம், அவனுக்கு இருந்த டார்கெட். நம்மலாம் நமக்கு டார்கெட்டை மாற்றிக்கிட்டே இருப்போம். ஒன்று சொல்லுவோம், அப்புறம் ஒன்று சொல்லுவோம், அப்புறம் ஒன்று சொல்லுவோம், அப்புறம் ஒன்று சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். பவுலடியான் அப்படி இல்லை, ஒரே டார்கெட் தான். ஜனங்கள் தேவனுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும் என்றால் காணப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவருடைய நிறைவு பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய காரியங்களை உறுதியாக இருக்கு. அதுதான் அவனுடைய இலக்கு. ஆகவே அந்த இலக்குக்கு நேராக ஓடும்போது அங்கே காணப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னவென்றால், சந்தோஷப்படவே முடியாத ஒரு நிலைமை. அடுத்து சொல்கிறான், அதே வார்த்தையை படிங்களேன், அந்த இடத்துலேருந்து வாசிங்க. மன இடுக்கம், அந்த வார்த்தை அது அடுத்தது, அடுத்த வார்த்தை தான், அதை வாசிக்க வேண்டாம். கவலை வியாகுலமாகி போச்சு. என்னடா பண்ணுறது, இவங்களை எப்படிடா தேத்துறது, எப்படிடா கர்த்தருக்குள்ள நிலை நிறுத்துறது, எப்படிடா கர்த்தருக்குள்ள கொண்டு, ஏன் அவனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா? பவுல் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குமா நடக்காதங்க? பவுல் எதை ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் செய்வாரா செய்ய மாட்டாராங்க? எதுவும் பவுல் மூலமாக ஆண்டவரால் செய்ய முடியும். ஆனால் பவுலும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரா? நிறையவே கேட்டிருப்பார். எப்படின்னா, யாருக்கு தன் மந்தை மீது சிந்தை இருக்கிறதோ, கவனம் இருக்கிறதோ, அவருடைய முன்னேற்றத்தை விரும்புகிறார்களோ அவங்க அதிகமாக அதை குறித்து என்ன செய்வான்? ஏன்னா ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க அறிந்திருக்கிறான். கரவலாடை எப்படி நடத்தணும்னு தெரியும், பலவீனப்பட்ட ஆடை எப்படி பார்க்கணும்னு தெரியும், எங்கேயா சிக்குண்ட ஆடை திரும்ப எப்படி கொண்டு வரணும்னு அவனுக்கு. ஆகவே ஆடுகளின் நிலைமையை அறிந்து நடத்துகிறவன். அப்போ எல்லா நிலைமையிலும் அந்த நாட்களில் காணப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இப்படி செய்யவே இல்லை. ஈவன்
சீடர்கள் கூட அந்த அளவுக்கு ரொம்ப உயர்வாக செய்தார்களா என்றால் என்னால் அப்படி காட்டவே முடியாது. பவுலடியானை போல தியாகமாக மக்கள் மீது சிந்தை உள்ளவனா அவன் சொல்கிறான், நான் எங்கே இருந்தாலும் உங்கள் நடுவில் இருப்பேன். எந்த சீடனும் சொல்லலைங்க, நீங்கள் எனக்கு தெரியாமல் எதுவும் என் ஆவி உன் மத்தியில் வந்துரும்ன்றான். அப்போ அது எதை காட்டுகிறது என்றால் மக்கள் மீது அதிகமான கரிசனையும் பாரமும் உள்ளவன். அப்போ அவன் பாரத்தோடு செய்யும் பொழுது, தேவ நோக்கத்தோடு செய்யும் பொழுது, தேவன் கொடுத்த அந்த காரியத்தை முழுமையாக செயல்படுத்தும் போது அதற்குண்டான பிரதிபலனை காணாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது மனசு ரொம்ப என்ன செய்யுது, கஷ்டப்படுது. என்னடா இவ்வளவு செய்கிறோமே, இவ்வளவு நடத்தி பார்க்குறோமே, என்ன செய்யலையே, மாறலையே. அடுத்து சொல்கிறான், மன இடுக்கம், ஹார்ட் பிளாக்கு. ஹார்ட் பிளாக் ஆனால் என்ன ஆகும், மயக்கம் வரும், மயங்கி விழுவாங்க. ஒரு வெசல் பிளாக் ஆனாலும் சரி, மல்டி வெசல் எல்லா இரத்த நாளங்கள் அடைக்கப்பட்டாலும் சரி, விழுந்து என்ன செய்வான், செத்து போவான். மன இடுக்கம், மனம் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனம் மறுரூபமாக கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஊழியர் என்ற பாதையில் அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், மக்கள் மீது பாரம், ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யாமல் இருந்து தேவனுக்கென்று ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற சிந்தையோடு செய்தல், ஜனங்கள் மீது கரிசனை உள்ளவனாக இருத்தல், தேவனுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று தள்ளிட்டு எல்லாருக்கும் எல்லாமாக மாறும். யாருமே செய்ய முடியாத ஒருவன், அவனுக்கு இப்போ என்ன வந்துருச்சு, ஹார்ட் பிளாக். அடுத்து அவன் சொல்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்ணீரும் வந்துருச்சு. அவன் ஊழியம் கண்ணீரோட இதுக்காக செய்யலை. ஜனங்கள் முழுமையாய் தேவனுக்குள் வராத நிலைமையை கண்டபோது அவன் கண்ணீர் சிந்த ஆரம்பித்தான். ஆண்டவர் இயேசுவும் என்ன தான் விட்டார், கண்ணீர் விட்டார். கண்ணீர் நம்முடைய மனநிலைமையின் உச்சக்கட்ட பிரதிபலிப்பு தான் கண்ணீர். கண்ணீர் எடுத்த உடனே எல்லாருக்கும் வந்த சிலர் ஊன்னொடனே அழுதுருவாங்க. அவங்கள நான் இதில் சேர்க்கவே மாட்டேன். அழாமல் இருந்தால் சொல்லிடுவான், கல்லெஞ்சி காரப்பயப்பா, அப்படியே சில மாதிரி இருக்கானம்மா. ஊழியம் செய்கிற வேலை. ஆனால் இப்போ வடிக்கிற கண்ணீர் என்னவென்றால், இவர்கள் இப்படியே விட்டால், பவுலடியானுடைய காரியம், இவர்களை நீர் அங்கீகரித்து பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என் பேரையே கிரிக்கிடும்ன்றான. என்னுடைய பிரதான நோக்கம் என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜனம் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும், என் ஜனம் என்ற ஒரே சிந்தை அவனுக்குள் அதிகமாக இருந்தது. அப்போ அவனுக்கு கண்ணீர் எப்படி வந்திருக்கும்? பைபிளில் கண்ணீர்னு போட்டிருக்கு, ஆனால் எனக்கு பார்க்கும்போது தெரியுது தாரதாரையாக ஓடும். சங்கீதக்காரன் சொல்லல, ஜனங்கள் உம்முடைய கற்பனைகளை காத்து கொள்ளாதபடியால், உம்முடைய வழிகளை காத்து கொள்ளாதபடியால் என் கண்களில் சொட்டு விழுகிறதுன்னு சொல்லலை, நீர் தாரைகளாகவே ஓடுகிறது. பவுலுக்கு இப்படி வருது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனம் துவண்டு போகாதபடி, ஏன்னா சாத்தான் சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கிறவன், சந்தர்ப்பத்திற்கு இடம் கொடுத்திருந்தா பவுலடியானே பின்வாங்க வச்சிருப்பான். ஏன்னா அவ்வளவு பிரயாசப்பட்டேன். அவன் சொல்றான், அவ்வளவாய் பிரயாசப்பட்டேன், இரவு பகலாய் பிரயாசப்பட்டேன், கண் விழிப்பில் இருந்தேன், பல விதங்களிலே சிறைச்சாலைகளிலே அடித்து காயப்படுத்தப்பட்டேன், தசைகள் என்ன செய்யப்பட்டது, நார் நாராய் கிழிக்கப்பட்டது, பலவிதமான உபத்திரவங்களை சகித்தவனுங்க பவுலடியா. இவ்வளவு செஞ்சு ஒன்றுமே நடக்கலைங்கிற ஒரு நிலைமை வந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், பவுல் மனம் வெறுத்து போய் என்ன செஞ்சிருப்பான், ஓடி போயிருப்பான். ஆனால் இவ்வளவு மனவெறுப்பான ஒரு சூழ்நிலையில் அவன் ஜனங்களோடு செயல்பட்ட ஒரு உச்சகட்டமான ஒரு நிலைமையை அந்த பகுதியில் நான் வாசித்தேன்.
அதை எப்படி அவர்களோடு கூட செயல்படுத்துகிறவனாக இருந்தான் என்பதையும் இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 14ஆம் வசனத்தை அவன் வைக்கும் பொழுது இவ்விதமாக அவன் வைக்கிறான், கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். தேவனுக்காய் தியாகம் செய்தவன், தேவனுக்காய் எல்லாவற்றையும் விட்டு வந்தவன், ஜனங்கள் எப்படியாயிலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே காணப்பட வேண்டும் என்பதை குறித்த சிந்தையுள்ளவன். அதற்காக இரவு பகல் எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ பிரயாசப்பட்டும் ஒரு பயங்கரமான தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ அந்த சூழ்நிலை என்ன செய்யணும்? கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக. அவன் கடந்து செல்லலைன்னா அவனை அழைத்த அழைப்பு பவுலை போல யாரும் ஊழியத்தை என்ன செய்யலை, கட்ட முடியலைங்க. பவுலை போல யாரும் தேவனுடைய ஊழியத்தை தியாகமாக செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஆகவே தேவன் தன்னை அழைத்த தெரிந்து கொண்ட அந்த நிலைமையை கொஞ்சம் கூட சாரம் போகாதபடி பாதுகாத்துக்கொள்ள முதலாவது தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்கிறான். எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க செய்வார். ஆகவே அந்த ஊழியனுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எனக்கு வெற்றி உண்டியா. ஆனால் இடத்து சூழ்நிலைகளை பார்த்தால், ஜனங்கள் நடந்து கொள்ளுகிற நிலைமையை பார்த்தால், ஊழியம் அவனுக்கு அங்கே என்ன தெரியல, வெற்றியாக தெரியல. வெற்றி என்று நிச்சயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் தோல்விக்குரியதை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள அவன் எப்படி பார்த்தான் என்றால், கிறிஸ்து பார்த்தது போல, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு கூட, தேவன் அழைத்த அந்த அழைப்பின் நோக்கத்தோடு கூட அதை பார்க்கும்போது நிலைமை மாறும்படியான காரியங்கள் சம்பவிப்பதை இந்த நிருபத்தை நீங்கள் வாசித்தால் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது தன்னை கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எங்களை எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவருடைய அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன் என்று அவன் தன்னைத்தானே மேலாக்கி கொள்கிறான். இப்போ நிறைய பேர் நம்ம ஆண்டவரை பார்த்து தூக்கி விடும்பா, தூக்குங்கப்பா, தூக்கி சுமங்க அப்பா, தூக்கிட்டு ஓடுங்கப்பா, தொடர்ந்து ஓடுங்கப்பா, நாங்கள் தோளின் மேலேயே இருப்போம். ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, தோளின் மேலே. ஆமாம், இப்படி பாட்டு பாடுவோம் ஐயா. எங்களை எப்போவுமே எதில் வச்சுக்கணும்? ஆனால் நாங்கள் தோலை விட்டு வளரவே மாட்டோம். மேய்ச்சலே கிடையாது உனக்கு. உனக்கு மேய்ச்சல் கீழே தான். எப்பவுமே நெசல் கொண்டு ஆடாவே இருக்கப்படாதுன்ற. அப்போ சில வேளைகளிலே தேவன் நம்மை தேட்டுவார். அவ்வளவு கிருபைப்பட்டவங்க. அவன் உருமாலை போட்டால் அற்புதம் நடக்குமா? கையை நீட்டினா அற்புதம் நடக்குமா? அவ்வளவு அற்புதங்களையும் கிருபைகளையும் பெற்ற தேவதாசனாக இருந்தாலும் சில வேளைகளிலே ஊழியத்திலே காணப்படுகிற சில நிலைமைகளை ஜனங்களை பார்க்கும் பொழுது இதை போல மாறலாம், மாற முடியும். ஆனால் அந்த நிலைமைக்கு அந்த ஊழியம் தன்னை மாட்டாதபடிக்கு அவன் என்ன செய்யணும்? ஆமாம், டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு, புதுப்பிக்கப்பட்ட ஒரு மேலோட்டமான மேலான நிலைமைக்கு நேராக கடந்து செல்லுகிற ஒரு மனப்பான்மையை பெற்றுக்கொள்வான் என்றால், உலகம் சொல்லுது உன் நண்பனை சொல். ஆமாம், நமக்கு நண்பனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையவே இருக்கும். வயசானாலும் அவங்களுக்குன்னு ஃப்ரெண்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க சொல்கிற அந்த சொன்னதே திரும்ப திரும்ப அதை கேட்குறதுக்கு நம்ம ஆளுக்கு என்ன செய்யாது. ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம நிலைமைக்கு தக்க, நம்ம வயசுக்கு தக்க, எல்லாத்துக்கும் எல்லா ஃப்ரெண்டுமே என்ன செய்வாங்கன்னா, என்ன ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலதை பேசுவாங்க. இதை பார்த்ததே இல்லையோ?
பார்த்துக்கிங்களா இல்லையாங்க? நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அப்படி இடத்துக்கு தான் போய் தங்க மைண்டை என்ன செய்வாங்க, சில வேளை சொல்லுவாங்க பெரியவங்க, இவங்கிட்டலாம் பேசவே முடியாதுப்பா, இவங்கிட்ட பேசினாலே என்னது வேஸ்ட்டு, இதுதான் உலகம். ஆனால் பவுலை பாருங்க, அவனுக்கு ஏற்ற மாதிரி ஆளை தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்காது. அவனுக்கு ஏற்ற ஆள் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம்ல. ஆக முடியுமா முடியாதா? நாமும் இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தான் ரொம்ப கவலைப்படுறோம். கவலைப்படாத ஆளாக தான் இருக்கிறீங்க, நான் கவலைப்படுறேன்யா. நமக்கேற்ற மாதிரி இல்லையே. இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று. ஆனால் பவுல் அப்படிப்பட்ட எண்ணத்தினாலே மனமடிவாகி அழைப்பை விட்டுட்டு ஓடாமல் இன்னும் கிருபை மேலே கிருபை பெற்று மேலோங்க. அவன் பெற்ற கிருபையில் மேலான கிருபை என்ன தெரியுமா? எப்போ வேணாலும் பரலோகத்துக்கு போகலாம். யாருக்குமே கிடைக்காதுங்க அந்த கிருபை. இவன் இங்கே உட்காந்துருப்பான், ஆனால் பல 100 200 300 அங்கே அவனு போய் என்ன செய்வார்? ஆவியில் அங்கே போய். அப்போது தன்னை சூழ்நிலைகளினாலே குண்டி போக செய்யாதபடி சூழ்நிலைகள் மத்தியிலேயும் தன்னுடைய மனதை புதிதாக்கி கொள்ளத்தக்கதாக தேவன் கொடுக்கிற அனுபவங்கள், தேவன் அழைத்த அழைப்பு, தேவன் தெரிந்து கொள்வது, இதெல்லாம் வச்சு தன் மனதை புதிதாக்கி கொள்கிறதுனால எதையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் தருவார். அப்போ அப்படிப்பட்டவரை பார்க்கும்போது விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்குமோ? ஆனால் இங்கே முழிக்கிற மொழியை பார்த்தா துக்கமாக இருப்பிய போல தெரியுத. கிடைச்சா இப்படி ஆளாக தான் இருக்கணும். சிலர்கிட்ட நீங்கள் போய் பேசிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியே தரேன். ஐயோ ஆரம்பித்த உடனே அப்படித்தான் ஆரம்பிப்பா. அச்சோ உனக்கு இப்படி உனக்கா வந்துச்சு. அப்புறம் 2 பேரும் சேர்த்து ஒன்றால் நாங்கிட்ட அதுதான் நடக்கும். பவுலடியான்ட்டு அது இல்லைங்க. அவன் ஒரு புது மனிதனாக இருந்தபடியினால கர்த்தர் அவனை நடத்தி சென்ற பாதையை வேற, அவன் பெற்ற அனுபவமே வேற. அதை நான் தெரிந்து கொள்வதனால நானும் என் நிலைமையை மாற்றிக்கொள்ளலாம். இந்த பகுதியை காலையில் படிக்கும்போது நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவன் தெரிந்து கொண்டபடியால் அவன் சொல்கிறான் 3ஆம் வசனத்தில், என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக என்று. ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தாங்களான்னா அங்கே இல்லை. எல்லாம் நல்லா உட்காந்து பைபிளை விவரமாக நல்லா படிச்சிங்கன்னா இந்த பகுதி பிடிக்கும். சும்மா வாசிட்டு போனீங்கன்னா மண்டையில் ஏறாது. ஆனால் அந்த ஜனங்கள் தெளிவுள்ள ஜனங்கள், பவுல் சொன்னால் அவங்களுக்கு நல்லாவே, நானும் கொஞ்சம் நம்புகிறேன், உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கும், அது உண்மையாகலாம். நிழல் நிஜமானது மாதிரி. நிழல் ஒரு நாள் என்ன ஆகாது, ஆனால் எனக்கு உள்ள ஒரு அது நிஜமாகும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து. எப்படி ஜனங்களை அவன் உற்சாகப்படுத்துகிறான், எப்படி அவர்களோடு செயல்படுகிறான், செயல்பட்டு அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தோடு உள்ள வர்றாங்கிறதெல்லாம் இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது என்னால் புரிந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அவர் சொல்கிறான், என்னுடைய சந்தோஷம். ஒரு போதகருக்கு இருக்கிற சந்தோஷம் விசுவாசிக்கு இருக்குமான்னா நீங்களே சொல்லிட்டீங்க. நமக்கு எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே நடக்கணும். பவுல்கிட்ட இருக்க மாதிரி வரங்கள் யார்கிட்ட கிடையாது, அந்த கிருபை கிடையாது. பவுலை மாதிரி இவங்களால் ஜெபம் பண்ணவும். அப்போ தேவனுடைய கிருபையை நிறையா பெற்றவன் இருக்கிற சந்தோஷத்தை எதுவுமே இல்லாத எப்படி சந்தோஷப்படணும்? எங்க இருக்கிறவன் சந்தோஷப்பட முடியுமா? இல்லாதவன் சந்தோஷப்பட முடியுமாங்க? ஜனங்கள் இல்லாதவர்கள் தான். அவர்களுடைய மைண்டெல்லாம் தேவைகள் சந்திக்கப்படணும், வியாதி மாறணும், கவலை மாறணும், சண்டை மாறணும், கிட்ட இருக்க பிரச்சனையெல்லாம், சொத்து நாளுக்கு நாள் என்ன செய்யணும், அவங்க மைண்டில் அதுதான்.
ஆனால் இவருக்கு எவ்வளோ எல்லாமே வேணாம், இயேசு போதும், அவரை ஆதாயப்படுத்தணும், இவருடையது எல்லாமே இந்த பக்கம். ஆகவே அவருடைய சந்தோஷம் வேற. ஆனால் இங்கே நான் வாசித்து பார்க்கும்போது, நான் புரிந்து யோசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பவுல் திணிச்சது யாருக்குள்ளே ஏறிச்சு? ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் பிள்ளைகளை நம்ம வளர்க்கும்போது அதான் ஒழுங்காக சாப்பிடாது. என்ன செய்வோம்? திணிச்சு வளர்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு எதை தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. நீங்களே சாப்பிட பாட்டிக்குன்னு எனக்கு தெரியும். சிலர் பிளேட்டில் உட்காந்தா இப்படி ஒன்று இப்படி ஒன்று வரிசையாக வெளியே, அதுக்காக இப்போ ஒரு தட்டையை வச்சா மொத்தம் வெளியே போடாதப்பா, மொத்தமாக அதுலேயே போட்டுரு. என்னுடைய சந்தோஷம், பவுல் யாருன்னு சொல்லிட்டேன், அவனுடைய சந்தோஷம் எதுலன்னு சொல்லிட்டேன். எவ்விதமாக அது அவனுடைய சந்தோஷம் மற்ற சந்தோஷத்தை போல் குண்டி போகக்கூடிய சந்தோஷம் இல்லைங்கிறதையும் சொல்லிட்டேன். அவன் சொல்கிறான், உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று. பவுலுக்கு ஜனங்களுக்குள்ள சபைக்குள்ள பிரச்சனை, ஆனால் ஜனங்களுக்கு பவுலோட பிரச்சனை கிடையாது. யாரோட பிரச்சனைனா அந்த சபையின் ஜனங்களோட பிரச்சனை. இப்போ ஜனங்களுக்கும் பிரச்சனை. ஆனால் போதகர் பாடு எப்படி இருக்கும்? இருதலை கொல்லி. வெளி சண்டையை தீர்த்துடலாங்க, உள்ளே எழும்புற சண்டையை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஜனங்களுக்கு நீங்கள் இந்த அதிகாரத்தெல்லாம் நீங்கள் வசனத்தை அப்படியே உட்காந்து ஒன்று ஒன்றா அப்படியே பிரித்து பார்த்தீங்கன்னா அதை அப்புறம் யோசித்து பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு, மற்றபடி சும்மா வாசித்தீங்கன்னா இது டப்புன்னு மண்டையில் ஓடாது. இவங்களுக்கு அவங்களுக்குள்ளே பிரச்சனை. இடையூறு பண்ணுகிறவங்க சபைக்குள்ளே காணப்படுகிறார்கள். அவங்களுடைய வளர்ச்சி தடைபடத்தக்கதான காரியங்கள் இருக்குது. தேவனால், தேவனுடைய ஊழியனால நல்ல வார்த்தைகள், ஆவிக்குரிய வார்த்தைகள், அவர்களை கட்டி எழுப்பும்படியான வார்த்தைகள், சோர்விலே சோர்வடையாது இருக்கும்படியான வார்த்தைகள், பலப்படுத்தும்படியான வார்த்தைகள், அவனால் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், பல காரியங்கள் இருக்கிறது பவுலடியான் மூலமாக. ஆனால் இந்த ஜனங்கள் என்று வரும்போது எப்படி தான் இருக்குது? அப்போ சபையில் இதெல்லாம் இருக்குமானா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இப்போ எல்லாருமே சந்தோஷம். இப்போ பிரச்சனைக்குரியவனும் சந்தோஷப்படணும், சந்தோஷமாக வாழணும் பிரயாசப்படுறானே அவனும், ரெண்டு பேரும் சந்தோஷப்படணும். எப்படி அந்த இருதரத்தாரும் இணைந்து சந்தோஷப்படாவிட்டால், ஏனென்றால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமானது, அங்கே தேவன் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும். அப்போ இந்த ஆவிக்குரிய சகோதரத்துவம் கட்டப்படாத பட்சத்தில், இந்த ஆவிக்குரிய சகோதரத்துவம் என்று வருகிற இடத்துல அவர்கள் இணைந்து செயல்படாதபடி காணப்படுவார்கள் என்றால், ஒருமனப்படாத இடத்துல ஆண்டவர் எப்படி வர முடியும்? பிரிந்து இருக்கிற இடத்துல எப்படி சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், நான் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன் அப்படியெல்லாம் இருந்துச்சு. போட்டி பொறாமலாம் இருந்துச்சா இல்லையா? கொஞ்சம் பேர் கிறிஸ்து வர்றதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் கொஞ்சம் வராமல் இருந்தால் சந்தோஷம்னு இருந்தான். இவர்கள் மத்தியில் ஒரு அழகான நிலைமையில், முதலாவது சோர்ந்து போன நிலைமையில் இருந்த அவன் ஆண்டோட்ட கேட்டிருப்பான். ஆண்டோட்டு இருந்து என்ன கிடைக்கல போல இருக்குது, பதில் கிடைக்கல, நீயே தீர்த்துக்கிடான்ற. சில வேளை சில பஞ்சாயத்து வரும், நீங்களே தீர்த்துக்குங்கன்றார். நம்ம போய் தீர்த்தா நம்மளை தீர்த்துருவாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க. ஆனால் நீங்களே தீர்த்துங்கன்னு விட்டுருவேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீயே தீர்த்துக்க. ஐயோ, என்னால் முடிஞ்சாதான் நானே தீர்த்துருப்பேனே, தீர்க்க முடியாதனால தான் யார்கிட்ட வந்து நிற்கிறேன். கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். நம்முடைய ஆவியை என்ன செய்வார்? ஏவுகிற தேவன், நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன், பற்பல காரியங்களை செய்து. நீங்கள் அநேக வேளைகளில் நாம் தனித்து விடப்பட்டிருக்கும் பொழுது கூட, நமக்கு நல்ல ஆலோசனைகளை தவிர சொல்ல யாரும் இல்லாத இடத்திலும் கூட, வழி இருக்கிறதா என்று கலங்குகிற இடத்துல கூட, இந்த உள் மனது என்னோட, எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? அந்த உள்ளான மனம் நம்மோட பேசுது, அந்த உள்ளான ஆவியானவர் நம்மோட. நான் என்னால் தான் முடியாமல் இருக்கேன், ஆனாலும் சோர்ந்து போகிற
நம்முடைய சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணும்படியாய் கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறார் அல்லவா. சரீரம் சோர்ந்து போகலாமானால் உற்சாகமான ஆவியை கொடுத்திருக்கிறார் அல்லவா. ஆகவே ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் அவனை நடத்தினார். அவன் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு முடிவுற்று போகாதபடி அவனுடைய அழைப்பு தொடர்வதற்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் கர்த்தர் அவனை கொண்டே செய்யும்படியா கிருபை செய்ய வேண்டுமோ அத்தனை அவர் செய்தார். எல்லா வேலைகளும் கர்த்தர் சில வேலை இறங்கி வர முடியாது. ஆனால் சில வேலைகளிலே தனித்தும் ஆண்டவரும் தனித்து தான் என்ன செஞ்சார், கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார். எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்கார், ஒன்றையும் பார்க்க முடியல. கடைசியாக வந்துட்டார், என் சித்தத்தின்படி. அதிலே தெரிஞ்சுக்கலாம், ஒன்றுமே அங்கேருந்து ஒன்றுமே என்ன கிடைக்கல, உங்களுடைய சித்தத்தின்படியே இருக்கும். ஆனால் ஜெயிச்சாரா இல்லையா? அவர் சொன்னார், தேவ சமூகத்தினாலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இதைத்தான் பவுலடியானும் உணர்கிறான். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், ஊழியம் செய்யும்போது ஊழியர்களுக்கும் அழுத்தங்கள் சபைகளின் நிமித்தம் வரத்தான் செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அந்த ஊழியரும் தன்னை என்ன செய்ய வேண்டும், தேவனுக்குள்ளே ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்திரப்படுத்திக்கிட்டு என்ன செய்யணும், ஜனங்களோடு அவன் பேசுகிறான். என்னுடைய சந்தோஷம். அப்போ என்ன செய்யணும், யார் விட்டு கொடுக்கணுன்ற, விட்டு கொடுக்க வேண்டியது யாருங்க? பேச மாட்டேன்றீங்களே, அங்கே உள்ளது தானே பேசுகிறேன். ஜனங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். தேவன் வரும்படியாக, தேவன் வருவதற்கு சண்டை பிரிவினா அங்கேருந்து ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். ஆமாம். ஆனால் இன்றைக்கி சண்டைலாம் நல்லாவே சூப்பராகவே இருக்குது, எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. குத்து சண்டையிலேருந்து எல்லா சண்டையும் ஊமை குத்து எல்லாமே நடக்குது. ஆனால் கிருபையுள்ள தேவன் அவர்கள் விட்டு கொடுக்கும்படியா கர்த்தர் பவுல ஒரு வல்லமையான கருவியாய், எப்படி கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம்ம ஆள விரும்பினாரோ அதே போல் பவுலுடைய திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, திருச்சபை மக்களுக்கு சொல்லும்போது அவ்விதமாக அவர்களுக்குள்ளே சொல்லுகிறான், என் சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒருத்தரும் பாக்கி இருக்கக்கூடாதுன்ட்டான். இப்போ எனக்கு இருக்க சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா? என்னை பார்த்தாலே நிறைய பேருக்கு சந்தோஷம் வராது. பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டா உள்ளது கொஞ்சம் கவுந்த மாதிரி ஆகி போயிடும். அது தொடர்ந்து ஒரு மாதிரி சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அது கொஞ்சம் வேறு மாதிரியே இருக்கும். அளக்கிற மானியை தலைகீழாக வச்சு என்ன செய்யலாம். ஒரு தடவை இப்படி தான் இங்கே வீட்டில் அரிசி விற்க வந்தாங்க. ஒன்று ரெண்டேன்னா ஒரு தடவை உலக்கை இப்படி வச்சு அளந்தான். அப்புறம் 2-3 தடவை கழிச்சு எப்படி உலக்க தலைகீழாக மாற்றி திறமை அளந்து போட்டால் அவன் 30, 40, 50ங்கிறான். சாக்கு எப்படி தான் இருக்குது பாவி, பிடிச்சி திரும்ப அளந்தா என்ன கிடையாது, ஓடிட்டான். திறமை சில ஏமாளியாக இருந்தால் அது ஒருவேளை இவன் அளந்ததுபடி அது அப்படித்தான் இருக்கும் போல இருக்குது, நம்ம சாக்கு தான் ஏதோ கோளாறுன்னு இருப்பேன். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, காலவிழல் தெளிவாய் சொல்லுகிறேன், விட்டு கொடுத்து போகாத பட்சத்தில் என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்தே ஆகணும். பவுலின் சந்தோஷம் வேறன்னு சொன்னேன், ஜனங்களுடைய சந்தோஷம். அப்போ பவுலின் சந்தோஷம் இவங்களுக்குள்ள வந்தால் இவங்களும் பவுலை போல மாறினா என்னங்க நடக்கும்? சுவிசேஷம் வேகமாக பரவுமா இல்லையாங்க? எல்லாரும் வல்லமையான கருவிகளாக மாறுவாங்களா இல்லையாங்க? எல்லாரை கொண்டும் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாரான்? பவுல் மட்டும் என்று தேவன் அழைக்கவில்லை, எல்லாரையுமே அவருடைய காரியத்தில் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் எல்லாரும் அவருடைய சேவையில் பயன்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் வச்சிருக்கார்.
சில வேளையில் யாராக வந்து நமக்கு ஜெபம் பண்ணணும். சில வேளை யாருமே இல்லாட்டாலும் உங்கள் கையை வச்சு எப்படி ஜெபம் பண்ணுவீங்க சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்கள் ஒன்று பெண்கள் ஒன்று சொல்லுங்கள். வாயை திறக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆண்களே திறக்கவே மாட்டீங்க, அதுவும் தெரியும். இது ஏன் கரம் இல்லை ஆண்டவர், உம்முடைய கரமாக மாத்துறேன்னு சொல்லுங்கள். பாதப்பட்ட கரம், இந்த கரம் வச்சு ஆக போகுதா? ஆகவே இந்த கரத்தை தான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரு. இந்த கால் வச்ச இடம் விளங்காமல் இருக்கலாம், ஆனால் இப்போ இந்த காலத்தான் கர்த்தர், நீ காலடி வைக்கிற இடத்த கர்த்தர் சொந்தமாக்க முடியும். உன் நிழலே படக்கூடாதுன்னு இருக்கலாம், உன் நிழல் படுற இடத்துலலாம் மாற்ற முடியும். சொல்கிறீங்க வாசனையே ஆகாது, அது சில வாசனை இருக்குது. சிலர் போனாலும் சில அவங்கன்னு சொல்லவே வேண்டாம். கிருபை பெற்றவர்களே வாழ்க. எதுக்காக சென்ட் வச்சிருக்கா? வாசனை வீசுவதற்காக, ரைட்டு. ஆனால் நம்ம நிலைமையை அப்சைடாக மாற்றணும், எல்லாத்தையும் திருப்பணும், திருப்புகிற மக்களாக மாற்றணும். ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தலைவர்களை உலகத்தில் ஏற்படுத்தணும். அதுதான் எனக்கு ஆசை. எப்படியும் போ, எப்படியும் வா, எப்படியும் இருந்துக்க, நீ எப்படி வந்தாலும் நான் அந்த நல்லது கெட்டதை செய்வேன். அப்படி ஆட்கள் இந்த காலத்தில் தேவைப்படாது. ஏனென்றா சுவிசேஷம் கேட்கப்படக்கூடாத, உண்மையான சத்தியத்தை கேட்கக்கூடாத காலங்கள் வரப்போகிறது. தேடினால் கூட வசனத்துக்காக கடல் கடந்து போய் வசனம் கேட்க போகக்கூடிய காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்கள். வேதாகமம், அதனுடைய மொழிபெயர்ப்புகள், அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. சில மொழிபெயர்ப்புகள் இயேசுவின் இரத்தம்ங்கிற வேர்டையே எடுத்துட்டான். ஏன்னா நான் கத்தோலிக்க பைபிளை வச்சு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சில வசனங்கள் இதில் இருக்கிறது அதில் இருக்கவே இருக்காது, அப்படியே இருக்கும், வேற இருக்கும். அதில் இல்லை, அந்த வசனமே இருக்காது. இந்த காலத்தில் இப்படின்னா இன்னும் வருங்காலத்தில் மனுஷகுமாரன் வருங்காலத்தில் எல்லாமே டோட்டலாக போயிடும். ஆகவே கிறிஸ்துவின் அன்பை முன்னிட்டு சொல்லுகிறேன், பவுல் ஏன் என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று ரொம்ப அது வார்த்தையெல்லாம் கொண்டுட்டார் அவர். உங்கள் எல்லாரை பற்றி நம்பிக்கையுள்ளவனாய் இருந்து போ, அடுத்த போடு. நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமே அடைய மாட்டேங்கிற நம்பிக்கையோடு எழுதுறான். ஐயா, வசனத்தை மாற்றி பேசிட்டோனோ? சரி, எத்தனை பேசினேன், ஒரு மாதிரி பார்க்குறனால கேட்குறேன். என்ன அருமையாக அவன் எழுதுகிற அந்த கடிதம் உண்மையாகவே ஆச்சரியம். ஆண்டவரே யாரை நம்பி பொறுப்பை கொடுத்தாரு? நம்ம நம்பி கொடுத்தாரு. நம்ம யாருன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? ஆனாலும் யாரை நம்பி கொடுத்தாரு? ஆனால் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்களை நம்பி எந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கும் யோசிக்கிறாங்க. இவன் அழகாக பொறுப்பு கொடுக்குறான்யா. ஏன்னா இவங்களுடைய சில காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்கிறது. நான் பாருங்கள், நான் துக்கம் அடையாதபடிக்கு, அப்போ அந்த மக்கள் எப்படி மாறிட்டாங்க? துக்கத்தை மாற்றக்கூடியவளாக. ஏன்னா ஒரு கையால் ஓசையலும், பவுலும் சந்தோஷப்படணும், தேவனுடைய பிள்ளைகளும்
திருச்சபையில் கலந்து தான் இருந்தார்கள். எப்படின்னா, ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஆகவே கொஞ்சம் பேர் இருந்தாலும் விஷம் வேகமாக வேலை செய்யும் மருந்து. ஆமாம், ஒரு பாலுக்கு, ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி போதும். ஆனால் இப்போ பாருங்கள், பவுலுடைய வார்த்தை, அந்த கிருபை பொரிந்த வார்த்தை, ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பாரத்தோடு சொன்ன வார்த்தை எவ்வளவு அழகாக இந்த திருச்சபைக்குள்ளே செயலாற்றிட்டு என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையாங்க? நான் எம்புடு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். கரெக்டாக நடந்துங்கன்னு சொல்கிறோம். எவ்வளோ பேர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்கிட்ட சொல்லும்போது சரிப்பா சார், எழுத்தே சொல்ல மாட்டாங்க. சிலர் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சரி, நானே சரின்னு சொல்லிக்குவேன். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அவன் இந்த நிருபத்தை அனுப்புகிறான். அவன் எழுதுகிறான், 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடி என்று எழுதுகிறான். கடிதம் எழுது. அதுக்கு அப்புறம் தான் யார் வர்றா? பவுலடியான் வருகிறான். அப்போது கடிதம் முன்னாடி வருது, பவுல் பின்னாடி வர்றாரு. ஆனால் நேரடியாய் வந்து சொன்னால் எப்படி இருக்குமோ அதை போல் அந்த கடிதம் என்ன செய்தது? அவர்களுக்குள்ளே வேலை செய்தது. சில சொல்லலாம், வரட்டும் பார்த்துக்கிறேன்பாங்க இல்லையா? அட வரட்டும் அப்புறம் பார்ப்போம். ஆனால் அந்த சனங்கள் பவுலடியானுக்கு, அந்த தேவ ஊழியனுக்கு அவர் எழுதின கடிதத்துக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரே. இதை எழுதி கொடுத்தவர் யார்? தேவன் தானே. இது யாரும் எழுதி கொடுக்கல, மனிதன் எழுதி கொடுக்கலைங்க. வேத வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏவப்பட்டு எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு, நீ கிடைக்கப்பட்டு, வாசிக்க கிருபை பெற்று, அதை விளங்கும்படியான வார்த்தைகள் விளக்கங்களை கேட்கப்பட்டு, இப்படி போயிட்ட பட்டு 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 நீங்களும் போட்டுட்டு போயிடப்பா. நீங்கள் குட்டாக மாறணும். அப்போது அவன் நிர்ணயம் செய்தபடி நீங்கள் ஒவ்வொரு இந்த பகுதிகளெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட்டு நகலவே முடியாது. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். பாருங்கள், அவன் ஒரு காரியத்தை பின் பண்ணுறத 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியம் இருக்குது. அதில் பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கினான் என்று போடப்பட்டிருக்கு. யாருக்கு? விசுவாசி கண்ணை. ஏன்னா அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 4ஆம் வசனத்தை, 4ஆம் வசனம் 4:4. ஆ ஆ அவிசுவாசின்னா நீங்கள் வேறு இது யாருக்கு எழுதுறாரு? சபைக்கு தான் எழுதுறாரு. நீங்கள் அவிசுவாசினோன்னா வேறு ஆளை சொல்லிடுவீங்க. சபையில் இருக்க அவிசுவாசிக்கு சொல்கிறான். சபையில் இருக்கிறதெல்லாம் யார்? விசுவாசி. ஆனால் எதை விசுவாசிக்கணுமோ அதை விசுவாசிக்காத விசுவாசி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். அதனால தான் என்னதான் தேவனுடைய வார்த்தைகளை சொன்னாலும் கண் என்ன செய்யுது? சொருகிறது. தூக்கம் வர்றதை பேசலை. கண்ணுக்கு என்ன செய்ய மாட்டேங்க? புலப்பட மாட்டேங்க. காது அடைச்சி போகுது. கண்ணும் தெரியலை, காதும் தெரியலைன்னா அவன் எப்படி இருப்பான்? ஊமையாக போயிடுவேன். இன்றைக்கி பேசுகிறேன்னா காது கேட்குது. காது கேட்கலன்னா நம்ம யாராக மாறிடுவோம்? கேட்கறனால தானேங்க இன்றைக்கி பேசுகிறோம். சொல்லி கொடுக்குறான். ஆ ஆ ஆ கேட்கறால இதே தெரியல வச்சுக்கா பார்ப்பேன். கேட்கலடா
கருத்து புரியாது. உங்களுக்கு புரியணுங்கிறக்காக தானே எளிதாக சொல்கிறேன். தேவனுடைய காரியங்களிலிருந்து வழி விலகி நிற்கிறார்கள். இவங்கெல்லாம் வேறு விரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அல்ல தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் இருந்தார்கள். எல்லாம் நல்ல விசுவாசிகள் தான். ஆனால் தங்களுக்குள்ளே பிரச்சனைகளை வளர்த்து கொண்டபடியினாலே, ஒருவரோடு ஒருவர் இசைந்து நடக்காதபடியினாலே, ஆவிக்குரிய ஒருமைப்பாடு இல்லாதபடினால சாசை எதை குருடாக்கிட்டான், கண்ணை குருடாக்கி, காதை செவிடாக்கி, சிந்தைய எல்லாம் டோட்டலி சொல்லி முடிச்சிட்டான். அதனால் உட்காந்து எப்படி உட்காந்துருப்பாங்க? எதுக்கு ஆடுறாங்க மண்டாடுதுன்னு தெரியாது. ரொம்ப அழகாக அதை அவன் சொல்லிட்டு, டேய் நீங்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காக 14ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார், என்னையும் உங்களையும் எழுப்பி என்ன செய்வார்? ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். சாத்தான் கண்ணை குருடாக்கினாலும் கர்த்தர் என்ன செய்வார்? கண்ணை திறப்பார். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இப்படி செயலாற்றும் போது தான் திருச்சபைக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். தேவன் அதற்குள்ளே என்ன செய்ய முடியும்? அசைவாட முடியும். சபையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு ஊழியருக்குள் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் விசுவாசிகளுக்குள்ளும் சமநிலைப்படுத்துவதினாலே, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதினால, அதுக்கப்புறம் அவங்க மனக்கண்களை குருடாக்கவே முடியலை. 1 கொரிந்தியரில் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி போகும். 2 கொரிந்தியரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வித்தியாசமாக போய் முடியும். ஒவ்வொரு நிருபங்களில் அப்படியே பார்க்க பல மாற்றங்களை என்ன செய்யலாம்? பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். இதனுடைய நிலைமையை நம்ம பார்க்கணும்னா 1 கொரிந்தியரில் எனக்கு டைம் இல்லை. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, கிறிஸ்துவின் 1:5 படிங்களேன். 1 கொரிந்தியர் 1:5. சம்பூரணமாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த 1 கொரிந்தியர் எழுதும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது, இடையில போகும்போது தான் கோளாறு அப்புறம் வருது. 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 7 யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் வெளிப்படுவதற்காகவே காத்திருந்தாங்களாம். அந்த சபையுடைய துவக்க நிலைமை, துவக்கம் நல்லா இருந்தால் முடிவு எப்படி இருக்கணும்? ஆனால் இடையில கொஞ்சம் கோளாறு வந்ததுனால, ஒரு கோளாறு பல கோளாறை ஏற்படுத்திடுச்சு. பல கோளாறை ஏற்படுத்தினாலும் பவுலடியான் உடலை சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார். கிறிஸ்து முன்பதாக நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த சபையை என்ன செய்தார்? அதே கடமையைத்தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த காலவேளையில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஆகவே தேவனுக்கென்று செயல்படக்கூடியவர்களையும் சாத்தான் அங்கே சூழ்நிலைகளை பயன்படுத்தி மனதை அழுத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து புதிதான மேலான அனுபவத்தில் கொண்டு போகாதபடி என்ன செய்வான்? தடை செய்ய பார்ப்பான். அடுத்த வாரம் ஜனங்கள் எப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். இதில் ஒரு சின்ன பகுதி தான். ஆனால் அந்த இடத்துல பவுலடியான் மனதை என்ன செய்தான்? புதிதாக்கி கொண்டான். சந்தோஷத்தை அவனே என்ன செய்து கொண்டான்? வர வைத்து கொண்டான். கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செய்தான்? புதிய சிந்தையோடு செயல்பட்டபடியினால ஆரம்பம் எப்படி இருந்துச்சோ முடிவும் அது நல்ல நிலைமைக்கு நேராய் போகத்தக்கதாக கர்த்தர். ஆகவே இந்த சபை ஆரம்பம் எப்படியா இருந்திருக்கலாம்? இடப்பட்ட காலத்தில் ஒரு மாதிரி நெளிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இந்த நிலைமை இல்லாதபடி கிறிஸ்து வரும்போது இந்த சபை எப்படி இருக்கணும்னா முழு நிறைவாக இருக்கணும். அதற்காகத்தான் இந்த நாளில் தேவன் கொடுத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். செயல்படுத்தி பாருங்கள்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எழுந்து நிற்கலாமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இரக்கமுள்ள தந்தையே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய மனம் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் தொடர்ந்து கடந்து செல்ல நீர் விரும்புகிறீர் என்பதை இந்த வேத பகுதியால் அறிந்து கொண்டோம். எவ்வளவு கிருபை பெற்றவர்களாக இருந்தாலும், எவ்வளவு வரங்களை உடையவர்களாக இருந்தும், பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தியாகங்கள் உடையவர்களாக இருந்தாலும், திருச்சபை ஊழியம் என்று வரும் பொழுது சில மன தாழ்வுகள், சில மன இடரல்கள், செயல்பட முடியாத நிலைமையில் ஒடுக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த பகுதியிலே நாங்கள் வாசித்து அறிந்து கொண்டோம். ஆனால் அந்த பகுதியில் பவுலோ மற்றவர்களைப் போல இல்லாதபடி கிறிஸ்துவுக்குள்ளே துவக்கினவன், கிறிஸ்துவுக்குள்ளே முடிக்கத்தக்கதாக நிற்கத்தக்க திராணி உள்ளவனாய் தன்னைத்தானே மாற்றி கொண்டு திராணியற்று போன அவர்களையும் திராணி உள்ளவர்களாய் மாற்றி அவர்களுடைய துவக்கத்தின் மேன்மையை தொடர்ந்து ஆண்டவரே பெற்றுக்கொள்ளாதபடி உருவான எல்லா தடைகளையும் களைந்தெறியத்தக்கதாக ஆலோசனைகளை கொடுத்து புதிதாக்கி நடத்தி சென்றது போல நாங்கள் இந்த நாளிலே நடத்தி செல்ல விரும்புகிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த கிருபை தாங்கி இருக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.